அநேகர் செய்கிற ஒரு தவறு கூட நான் சொல்கிறேன். ஒன்று, தெய்வம் அவர் நம்மை சிநேகிப்பது நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இல்லைங்களா? பாதுகாப்பு. அதுபோல் அவரை சிநேகிக்கிறவங்கள் நம்ம சிநேகிக்கிறதும் பயங்கர பாதுகாப்பு. பார்த்துக்கிடுங்க, புரியுதா இல்லையா? தெய்வம் நம்மளை சிநேகிக்கார் இல்லையா? அது நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. அதுபோல் தெய்வம் இப்போ தோத்திரம், இப்போ பாஸ்டர் இருக்கிறாங்க, நான் தெய்வத்தை சிநேகிக்கிறேன், தெய்வம் என்ன சிநேகிக்கிறார். இப்போ பாஸ்டர் தெய்வத்தை சிநேகிக்கிறாங்க, தெய்வம் பாஸ்டரை சிநேகிக்கிறார். இப்போ எங்களை 2 பேரையும் ஒரே ஊழியத்தில் வச்சிருக்கிறார். நாங்கள் தம்மில் சிநேகிக்கிறோம். தம்மில் என்ன செய்கிறோம்? இப்போ தெய்வத்தால் சிநேகிக்கப்படுகிறவர்களும் தெய்வத்தால் சிநேகிக்கப்படுகிறவர்களும் தன்னில் சிநேகிப்பது ரொம்ப ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா, தெய்வத்தால் சிநேகிக்கப்படுகிறவனை நான் சிநேகித்தால், இப்போ நம்ம ஆபிரகாமின் இடத்துல தெய்வம் பேசும்போது சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை. தெய்வம் சிநேகிக்கிற ஒரு மனுஷனை நம்ம பார்த்து, அண்ணே நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொன்னா நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுமா? பார்த்து, நான் சொல்லுறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் ஒருவன் கிறிஸ்தவன் ஆனால் அவனை பகைக்கிறாங்க, ஒருவன் ரட்சிக்கப்பட்ட அவனை பகைக்கிறாங்க, ஒருவன் ஆவிக்குரியவனானால் அவனை பகைக்கிறாங்க, ஒருவனை தெய்வம் சிநேகித்தால் அல்லது ஒருவன் தெய்வத்தை சிநேகித்தால் அவனை சத்துருவா நினைக்கிறாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, தெய்வம் சிநேகிக்கிற ஒருவனை என்னால் சிநேகிக்க முடியுமானால் அது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக்கும். அது எனக்கு பெரிய ஆசீர்வாதமாக்கும். அதனால தான் தெய்வ மக்களுக்கு சொல்லுவேன், நாம் தம்மில் சிநேகிக்க பழகணும். ஒரு அல்லேலூயா. நான் தெய்வத்தை சிநேகிக்கிறேன், தெய்வம் என்னை சிநேகிக்கிறார் அப்படின்னு விட்டுறப்படாது. நம்ம தம்மில் என்ன செய்யணும்? சிநேகிக்கணும். ஏன் அப்படின்னா, தம்மில் சிநேகம் இருக்கிறது வரையிலும் லோத்தினுடைய குடும்பம் இருக்காங்க இல்லை, லோத்தினுடைய குடும்பம் அழைக்கப்படலை. அழைக்கப்பட்டாரா? லோத்து இல்லை, ஆபிரகாம் அழைக்கப்பட்டார். லோத்து என்ன செய்கிறார்? கூட வருகிறார். தெய்வத்தால் சிநேகிக்கப்படுகிற ஒருவனோட கூட நடந்த லோத்தினுடைய குடும்பத்தை தெய்வம் வேண்டான்னா வச்சார்? தெய்வம் வேண்டான்னா வச்சார்? இல்லை இல்லையாம்மா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார்? லோத்தே, நான் உன்னை கூப்பிடவே இல்லை, உனக்கு அழைப்பே கிடையாது, நான் உன்னை வரவே சொல்லலை, நீ வந்துட்ட, உன்னை நான் ஆசீர்வதிக்க மாட்டேன்னு அவர் சொல்லலை. அழைப்பு ஆபிரகாமுக்கு தாம்மா. ஆனால் அந்த ஆபிரகாமை யார் சிநேகித்தார்? லோத்து சிநேகித்தார். ஆபிரகாம் யாரை சிநேகித்தார்? லோத்தை சிநேகித்தார். அதனால ஆபிரகாமுக்கு தெய்வம் பங்கு வச்சப்போ லோத்துக்கும் சேர்த்து தான் வச்சார். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அதுதாக்கும் தெய்வ மக்களை சிநேகிப்பதனால் வருகிற ஆசீர்வாதம். ஒரு பிள்ளை பைபிள் எடுத்து நம்ம தேசத்தில் தெய்வத்தை ஆராதிச்சா அந்த பிள்ளைகளை தெய்வம் மக்கள் தேசம் சிநேகிக்குமானால் அது ஆசீர்வாதமாக்கும் இல்லையா? சரி, இந்த ஆபிரகாமை விட்டுட்டு அவர் வெளியே போறார்ல, அதுக்கு பிறகு அவருடைய குடும்பத்தின் நிலைமை என்ன? அவருடைய குடும்பத்தின் நிலைமை என்ன? அவர் எதுக்கு போனார்? தனக்கு இருக்கிறவைகளை பாதுகாக்கத்தானே போனார். ஒரு திருவேலை குச்சியாவது பாதுகாத்தானா? நீங்க ஏன் உலக்க விழுங்கின போல இருக்குதியா? நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? எதுக்காக ஆபிரகாமை விட்டு அவர் விலகி போனார்? ஏன் சில விலகி போனார்? எப்போ நமக்கு ஆஸ்தி அதிகமாக இருக்கு, சேர்த்து பிள்ளை இருக்க முடியல, சேர்த்து வைக்கோல் போட முடியல, சேர்த்து தண்ணி காட்ட முடியல ஆட்டுக்கு, அதனால நீ இந்த கரைக்கு போனா நான் என்ன செய்கிறேன், அந்த கரைக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார்லாமா? அப்படி போன நீ என்ன செய்திருக்கணும்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் இல்லை, மேன்மை அடைஞ்சிருக்கணும் இல்லை. என்னைக்கு ஆபிரகாமை விட்டு லோத்தின் குடும்பம் வெளியே போச்சுதோ அன்னையிலிருந்து அவன் குடும்பம் நாசமாதானரா போச்சு. நான் சொல்ல புரியுதா இல்லையா? இன்னைக்கு நமக்கு ஆஸ்தி வந்திருக்கலாம், நமக்கு அந்தஸ்து வந்திருக்கலாம், நமக்கு தேவ கிருபை இருக்கலாம், இன்னைக்கு நமக்கு ஞானமும் அறிவும் சொத்தும் சுகமும் இருக்கலாம். ஆனால் லோத்தே, இவ்வளவு ஆசீர்வாதம் வர்றதுக்கு காரணம் தெய்வம் சிநேகிக்கிற ஒருத்தனுக்கு பரமேண்டு நடந்ததுனாலே ஆக்கும். நான் சொல்றது சில பேருக்கு புரியுது. எனக்கு பயங்கரமாக பிரசங்க அறிவாற்றல் அதெல்லாம் எனக்கு கிடையாது. ஆனால் ஜீவிதத்துக்குள்ள வழியை உனக்கு சொல்லித்தர எனக்கு தெரியும். நான் சொல்ல பரிசலாக்கு இல்லையா? எனக்கும் தெய்வத்துக்கும் அழைப்பு இல்லை. என்ன தெய்வம் என்ன செய்யலை?
அழைக்கல. ஆனா எனக்கு கூட ஒரு மனுஷன் உண்டு, அவர் தெய்வத்தால் என்ன செய்யப்பட்டவர், அழைக்கப்பட்டவர். அந்த மனுஷனுக்கு கூட நடந்ததுனால எனக்கு இன்னைக்கு மனைவி உண்டு. அந்த மனுஷனுக்கு கூட நடந்ததுனால எனக்கு இன்னைக்கு மக்கள் உண்டு. அந்த மனுஷனோட நடந்ததுனால எனக்கு கூடாரம் உண்டு. அந்த மனுஷன் கூட நடந்ததுனால எனக்கு இன்னைக்கு வேலைக்காரர்கள் உண்டு. அந்த மனுஷன் கூட நடந்ததுனால எனக்கு சொத்து சுகம் உண்டு. அல்லாத பட்சத்தில் நான் ஆலயம் கட்டுனதில்லை, நான் பலிபீடம் கட்டுனதில்லை. சரி, லோத்தும் ஆபிரகாமும் சேர்ந்து நடந்தாங்களே, அவன் தன் கூடாரத்தின் அருகில் ஆபிரகாம் பலிபீடம் கட்டினார்னு இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த லோத்து தனக்கென்று ஒரு பலிபீடம் கட்டினான்னு படிச்சீங்க? இல்லை இல்லையா? அவன் தெய்வத்தோடு எந்த உறவும் இல்லாத ஒரு மனுஷன், தெய்வத்தோடு உள்ள உறவுள்ள ஒரு மனுஷனோட சேர்ந்து நடந்தப்போ இவனுக்கு பங்கு வச்சப்போ தெய்வம் இவனுக்கும் சேர்ந்துதான் வச்சார். அதுதான் நான் மறுபடியும் சொல்லுவேன். நான் சிநேகிக்கிற ஒருவன் ரட்சிக்கப்பட்டவனானால், நான் சிநேகிக்கிற ஒருவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனானால், நான் சிநேகிக்கிற ஒருவன் தெய்வத்தை சிநேகிக்கிறவனானால், நான் சிநேகிக்கிற ஒருவன் தெய்வத்தால் சிநேகிக்கப்படுகிறவனானால் அதை விட பாக்கியம் ஒன்று இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் இன்னைக்கு அநேக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆர தெரியுமா சிநேகிப்பனும் உலகத்தானே ஆக்கும். தெய்வத்தை அறியாதவனை, அபிஷேகம் வராதவனை பிச்சா பைப்பட மாட்டான். ஆனால் யாருன்னு கேட்டா முழு குடிகாரனா இருப்பான். சொல்ல புரியுதா உங்களுக்கு? அவன் ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள் அவன் தோத்திர ஆவிக்குரிய உறவுகளை மெயின்டைன் பண்ணணும். காரணம், தோத்திர ஒரு கப்பலுக்குள் அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்தது 175 பேருக்கு ஜீவனுக்கு காரணமாச்சு. ஆனா அழைக்கப்பட்ட ஒரு ஆபிரகாம் லோத்தோடு கூட இருந்த பொழுது ஒரு குடும்பங்கிற ஒரு சரித்திரமே வந்துச்சுல்லம்மா.